A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மிஸ்ட்ரி என்டர்பிரைசஸ் வழங்கும் ரஜினி கிஷன் நடிப்பில் ரமேஷ் பாரதி இயக்கத்தில் ரஜினி கேங் நவம்பர் 27 முதல். படம் எப்படி மேம் இருக்கு? படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்தது, ஜோக்காக இருந்தது. கொஞ்சம் நம்ம கவலையெல்லாம் மறந்து கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் காமெடி நல்லா இருந்தது. ஹீரோ ஹீரோயின் வந்து டெபியூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஸ்மூத்திங் புதுசுன்னுலாம் சொல்ல முடியாது, நல்லாவே நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, குல் சுரேஷ் சார், முனிஷ்கான் சார், மொட்டை அந்த காம்பினேஷன் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா இடத்துலயும் பயங்கரமா சிரிப்பு வருதுன்றாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? கண்டிப்பாக முனிஷ்கான் காமெடி எனக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அதை விட வந்து அந்த திருடன் கேரக்டரில் ஒருத்தர் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா பண்ணியிருந்தார். மியூசிக் எந்த அளவு மேம் ஒர்க் அவுட் ஆகுது? ஏன்னா சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. நல்லா இருந்தது. ஓவராலா நீங்க எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க இந்த படத்துக்கு? அவுட் ஆஃப் 10? அவுட் ஆஃப் 10 ஷோர் 9. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படத்துல? எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, பாட்டு எங்களுக்கு ஒரு சார் பாட்டில் 3 பாட்டு அந்த மாதிரி நச்சுன்னு இருக்கு. பாட்டெல்லாம் எவ்வளவு ரேட் பண்ணுவீங்கம்மா? ஒரு 5 மார்க்குக்கு மார்க் போடணும்னா எவ்வளவு? 10க்கு 10 போடும். 10க்கு 10. ஓகே, உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து இவங்களோட காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நான் ஹீரோ ஹீரோயினி சொல்லுவேன். இங்க புது முகங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க. அவங்களாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸ்கிரீன்ல? நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மியூசிக் எப்படி? அவங்க ஹீரோ ஹீரோயின் மட்டும் தானே புதுசாக இருந்தாங்க. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் காமெடி ஆக்டர்ஸ்லாம் ஓகே, ஓரளவுக்கு பழகினவங்க தான். நல்லா இருந்துச்சு. ஒரு குல் சுரேஷ் சார், முனிஷ்கான் சார், அவங்க காமெடி நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு? நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் நீங்க எதிர்பார்த்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா மியூசிக்லாம் இருந்துச்சு. எப்படி? மியூசிக் ஒரு ரெண்டு சாங் நல்லா இருந்துச்சு, கேட்குற மாதிரி இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? அவுட் ஆஃப் 5 or 10? 7.5 8. காமெடியாக இருக்குது. இது லாஜிக் எதிர்பார்த்து வரக்கூடாது. என்டர்டெயின்மெண்ட், ஒரு 3 hours என்டர்டெயின்மெண்ட், அது ஜாலியாக இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் இந்த படம் பார்க்கலாம்? ஃபேமிலியோட எல்லாம் எல்லாருமே பார்க்கலாம். அண்ட் மியூசிக் எப்படி மேம் இருக்கு? நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ ஹீரோயின் வந்து புதுமுகம், அவங்க எப்படி பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் படமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடியாக நல்லா இருந்தது. முனிஷ்காந்த் சார், அவர் மொட்டை ராஜேந்திரன் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஓவராலா நீங்க எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? அவுட் ஆஃப் 10 நான் ஒரு 8 கொடுக்கலாங்க. படம் நல்லா இருந்தது. ஹீரோ ஹீரோயின் சாங்ஸு, அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நியூ அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. இது காமெடி நல்லா இருந்தது. காமெடி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, நல்லா சிரிப்பு வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. சூப்பராக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஐ திங்க் ஐ லைக் ஆல் த சாங்ஸ். நல்லா இருந்தது. இந்த படம் வந்து ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயம் இருக்காம? பயம் அவ்வளோ வரல, காமெடியாக தான் இருந்தது. ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், ஒரு லைட் ஹார்ட்டடாக பார்க்கணும், லாஜிக்கெல்லாம் யோசிக்காம பார்க்கணும். அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. அந்த காமெடி எல்லாமே, சீன் எல்லாமே நல்லா இருந்தது. 2 hour 50 minutes அப்படிங்கிறது ஒரு பெரிய ரன் டைம் மேம். அது எதுவும் உங்களுக்கு போர் அடிச்சதா இல்ல 3 மணி நேரமும் நல்லா போச்சு? லாஸ்ட்ல ஏதோ இடத்துல கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தெரிஞ்சது. அதர்வைஸ் வந்துட்டு எல்லாமே நல்லா இருந்தது. நீங்க எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் 10? 7. படம் எப்படி பிரதர் இருக்கு? படம் சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம்னால கரெக்டாக எடுத்திருக்காரு. நல்லா ஆக்டர்ஸ்க்குமே இந்த முதல் படம் தான். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. அதாவது டெபியூட் ஆக்டர்ஸ்க்கு வந்து கரெக்டாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து ஆக்டிங்கில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மியூசிக் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுது? மியூசிக் வந்து அவங்க கரெக்டாக அந்த வைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எடுத்திருக்காங்க. நல்லா புரிஞ்சு அந்த ரொமான்ஸ்லாம் இன்னும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அந்த பேய்க்கு தகுந்த மாதிரி காமெடி கொண்டு வர்றதுக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூப்பர். யாரெல்லாம் பார்க்கலாம் இந்த படம்? ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். ஆமாம், இது ஃபேமிலி மூவியாக தான் எடுத்திருக்காங்க. ஒன்றும் அவ்வளோவா வந்து பய காட்டுற மாதிரிலாம் இந்த படம் இல்லை. இது காமெடி மூவி, காமெடியாக வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த காமெடி சீன்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அது கரெக்டாக வந்து அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஒன்றும் அவ்வளோ பெருசாக டபுள் மீனிங் ஜோக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக சிரிச்சுட்டு போகலாம். ஓவராலாக நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? இதுக்கு வந்து 8 out of 10 வந்து நான் ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. காமெடியாகவும் இருக்கு. 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. பாட்டு எல்லாமே கேட்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அந்த அப்படி இப்படிலாம் இல்லை, ஃபேமிலியோடு பார்க்கலாம். குழந்தை எல்லாமே வச்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு சார். புது ஹீரோ இருந்தாலும் அவர் நல்லா ஏற்கனவே 2-3 படம் நடித்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் நடுவில் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி அந்த காமெடி பண்ணுறது ரொம்ப வெந்து தனிந்தது காடு ஒரு ஆட்டத்தை போடு, அது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். என்னங்க சார்?
10க்கு வந்து இதுக்கு மார்க் மார்க் கொடுக்கணும்னா 100க்கு 100 கூட கொடுக்கலாம் சார். 100க்கு 100 கொடுக்கலாம் சார். ரொம்ப நல்லா இருக்கு, என்ஜாய்மெண்ட்டா இருக்குல்ல. நம்ம வந்ததான் ஐயோ என்னடா இது பாதியிலே போயிடுவாங்க சில பேர். பாதி போகாமல் முடியாத வரைக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சிரிப்பாக, ரொம்ப காமெடியாக நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. காமெடி எல்லாம் எப்படி வொர்க் அவுட் ஆயிருக்கு? ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கிறவங்க வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் வெள்ளா கொடுத்துருக்கு. டைரக்டருக்கு இது ஒரு டெபியூட் படம், ஆக்டர்ஸும் டெபியூட் பண்றாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலி மூவிஸ் மேலே எனக்கு இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட், ஃபேமிலியோட வந்து பார்த்தேன். கான்ட்ரிபியூட் பண்ணி ஹியூமர் சென்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. வெல் சிட். சாங்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருந்தது. ஓவராலா நீங்க ரேட் பண்ணனும்னா எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 10? 8% நீங்க 8 தான். படம் எப்படிமா இருக்கு? படம் உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவல், செம்மையாக இருக்குது படம், செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பட் புது ஹீரோன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு படம் வந்து வேறு லெவலாக இருக்குது. எல்லாருமே வந்து ஃபோன் எடுத்து, நம்ம படத்துக்கு வந்தோன்னா நார்மலாக ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த ஒரு ஃபோனுமே யூஸ் பண்ணல. ஏன்னா ஆரம்பிச்சது வந்து முடிகிற வரைக்குமே இப்படியே உட்காந்து அடுத்தது என்ன வரும் அப்படின்ற மாதிரி ஒரு யூஸபெல்லாம் போச்சு. மற்றபடி பேய் படம்னா நம்ம வந்து இதை பார்த்து பயப்படுவோம், அந்த மாதிரி சொல்கிறதுலாம் நிறைய இருந்துச்சு. இதில் வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பசங்க நல்லா த்ரில்லிங்காக பார்க்குறதுக்கு, அந்த மரத்துக்கு மரம் இந்த கட்டு போட்டு வச்சிருக்கோம், இது உள்ளதான் பேய்களாக இருக்கும், இது உள்ளே தான் திரியும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த காமெடி நடிகர் ஒரு பக்கம் அந்த பேய் வந்து கை கால் அமுக்கி விட்டது, இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த பொன்னேரி பேய் வந்து பொய் சொன்னது, படையோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சூப்பராக கொண்டு போனதுனால வேற ஒரு லெவல் படம், செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பட் ஆனால் எல்லாரும் வரவங்கலாம் தேட்டரில் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். வேற லெவல் படம், சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய்மெண்ட்டோட பார்த்தா ஃபேமிலியோட வந்திருக்காங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. படம் வந்து சூப்பராக இருக்குது. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. பாட்டு வந்து அனிருத், ஜி பிரகாஷ் அடிச்சுக்கவே முடியாது, அந்த லெவலில் இருக்கு பாட்டு. எந்த ஒரு பாட்டும் மியூசிக் எதுவுமே நல்லா இல்லைன்றது நம்ம சொல்லவே முடியாது. படத்துக்கு எங்கே எது கரெக்டாக வரணுமோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு, சூப்பராக இருக்கு படம். ஹாய் இந்தியா கிளிட்ஸ், நான் உங்கள் ரஜினி கிஷன் பேசுகிறேன். படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு 27th அன்றைக்கி. கண்டிப்பாக எல்லா பேரும் தேட்டர்ஸில் போய் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நிறையா பிரச்சனை இருந்தது. சொன்ன மாரி 27th அன்றைக்கி நாங்கள் 5 மாதம் ஸ்டார்ட் ஆகி 5 மாதம் ஆயிருக்கு படம். நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் 5 மாதத்தில். கண்டிப்பாக எல்லா பேரும் போய் தேட்டர் பாருங்கள். 6 to 60 years எல்லா பேரும் இந்த படம் பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெய்னர் படம். உங்கள் டைமு, நீங்கள் போட்ட காசு வந்து கண்டிப்பாக கேரண்டியாக சொல்கிறேன் அது வந்து வேஸ்ட் ஆகாது. தேங்க்யூ. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். மக்களோட சேர்ந்து படம் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். நான் நிறைய வீடியோலாம் எடுத்தேன். பேய் கூத்துக்கெல்லாம் அவ்வளோ டான்ஸ் ஆடினாங்க. அது ஒரு மெமரபிள். பேசிக்லி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து டான்ஸ் ஆடுறதுலாம் ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது. நிறைய இடத்துல கிளாப் பண்ணாங்க, டைலாக்ஸு, அதுக்கெலாம் ஓவராலாக படத்தை வந்து எல்லா பேரும் என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் பாருங்கள். இந்தமாரி சின்ன படத்துலலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மக்களோட சேர்ந்து படம் பார்க்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எவ்வளோ சந்தோஷமா இருக்குது? ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங், ரொம்ப ப்ரௌடான ஒரு ஃபீலிங். பிகாஸ் நாங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, அவ்வளோ எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு நாங்கள் பண்ண ஒரு படம். கொஞ்ச நாள்லே நாங்கள் அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்கிடுவோன்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண ஒரு படம். அது இப்போ தியேட்டரில் வந்திருக்கேன், மக்கள் முன்னாடி வந்திருக்கேன். ஆடியன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் மஸ்ட்டாக போய் பாருங்கள். ஏன்னா இது பேசிக்கலி ஒரு ஹாரர் காமெடி த்ரில்லரான ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களோட இந்த 2.5 hours கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். காமெடி சீக்வன்சஸ் இங்கே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ ஆன் ஸ்பாட்டில் இதை விட பயங்கரமாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? காமெடி சீக்வன்ஸு எங்களுக்குள்ள, எங்கள் டீமுக்குள்ளே செம்மையாக ஒர்க் அவுட் ஆனது. அண்ட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு எங்கள் டிரெக்டர் சார். பிகாஸ் அவங்க வந்து ஒவ்வொரு சீன்ஸும் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது உங்களோட இன்புட் என்னன்னா அதை போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் இம்ப்ரவைஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணியிருக்கோம். ஆனால் அது லைக் தியேட்டரில், லைக் பிக் ஸ்க்ரீனில் அதை அப்படியே பார்க்கும்போது அது அப்படி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமும் பெருமையாக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. நான் வந்தபோது லேட்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தான் பார்த்தேன். ஓவரால் காமெடி வாஸ் நைஸ். காமெடி நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. ஓவரால் படம் வாஸ் நைஸ். சாங்காக இருந்தாலும் ஆக்டிங் வைஸாக இருந்தாலும் அவங்க எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் இட்ஸ் குட், ஃபீல் குட் மூவி தான். மக்களோட படம் பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மிகப்பெரிய வாழ்த்துக்கள். படம் ரிலீஸ் ஆனதுக்கு மக்களோட பார்க்க எவ்வளோ சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எழுதும் போது எங்கே எதிர்பார்த்தோமோ அந்த இடத்துல வந்து சிரிக்கும் போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
கைத்தட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் அதிகமாகணும், அந்த கைத்தட்டலும் ஆடியன்ஸோட சந்தோஷமும் அதிகமாகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நாங்க மக்கள் கிட்ட பயிற்சி இருக்கிறப்ப எல்லாருமே வந்து அந்த காமெடி சீக்வன்ஸ் முனிஷ்காந்த் சார், மொட்டராஜன் சார் அண்ட் நம்ம கூல் சுரேஷ் சார் அவங்க காம்பினேஷன் வந்து பயங்கரமா இருக்கு, பஸ்ட் அவுட் ஆகி சிரிக்கிறோம்னாங்க. அதெல்லாம் கேட்கறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதான் சில நேரத்தில் சிரிக்காமல் போயிட்டாங்கனாக்கா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும். அந்த ஒரு பயம் இருந்தது. சிரிச்சாங்க நம்ம கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது. ஆக்டர்ஸையும் பயங்கரமா பாராட்டினாங்க. டெபியூட் மாதிரியே தெரியல, அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அதுவும் எப்படி இருக்கு? ஆமாம், அது அவங்க கேரக்டராகவே அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க தனியாக அதுக்குன்னு மெனக்கிட வேணாம், அவங்களோட ஒரிஜினாலிட்டி பண்ணால் போதுன்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். இன்னொன்னா இது உங்களுக்குமே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி. ஏன்னா நம்ம ஒரு படம் எழுதுறப்போ 3 மணி நேரம் படம் போச்சுன்னா டைரக்டருக்கே தோணும், ஐயோ இந்த படம் 3 மணி நேரம் வந்துருச்சு, இது மக்கள் ரசிப்பாங்களா மாட்டாங்களான்னு. ஆனால் இப்போ வரைக்கும் எல்லாருமே அந்த 3 மணி நேரம் டைம் போனதே தெரில, அவ்வளோ நல்லா இருந்ததுன்னாங்க. 2 hours தான் அது, 2 hours 5 minutes படம். ஓகே, அது அந்த மூடு தான் ஒரு மாதிரி எழுதும் போது பிளான் பண்ணது தான். போர் அடிக்கூடாது, ஒவ்வொரு சீனாக பண்ணுறோம், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், அந்த மூடு நல்லா தான் இருக்கு. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மிஸ்ட்ரி என்டர்பிரைசஸ் வழங்கும் ரஜினி கிஷன் நடிப்பில் ரமேஷ் பாரதி இயக்கத்தில் ரஜினி கேங் நவம்பர் 27 முதல்.